நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள். ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, வரப்போகிற ஐபிஎல் 2024 சிஎஸ்கே டீமில் தான் நிறைய ஓப்பனர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தப்ப தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, எந்தெந்த ஓப்பனர்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவான் கான்வே தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஆனால் இவ்வளோ ஓப்பனர்ஸை ஒரு டீம் வச்சிருக்கிறது அதிகமாக அப்படின்னா அது சிஎஸ்கே தான். அதனால தான் இந்த ஒரு வீடியோ, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் கடந்த ஒரு 2-3 வருஷமா சிஎஸ்கேவோட ஓப்பனராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டு இருக்காரு. 2020, 21, 22, 23 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பனராக செயல்பட்டு இருக்காரு. 2020 கடைசி ஒரு 5 மேட்ச் விளையாண்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் 21 அவர் தான் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக இருந்தார் சிஎஸ்கேக்காக. அதை தாண்டி வந்து அந்த வருஷம் கப் அடிச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். 2022 ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ், 2023 ஒரு 500 ரன்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. சோ சிஎஸ்கேவோட ஓப்பனிங் அப்படின்னாலே வந்து ருத்ராஜ் தான்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட கேம் வந்து டோட்டலாவே மாறி இருக்கு இந்த பாஸ்ட் இயர்ஸ்ல அப்படின்னே சொல்லலாம். ஆப்வியஸ்லி அடுத்த கேப்டன் இன்னும் பல வருடங்கள் சிஎஸ்கேல இருக்க போறாரு. அண்ட் எப்படி சொல்றது, ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சிஎஸ்கேவை வழி நடத்தி போறாரு அப்படின்னே சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியா டெவான் கான்வே, ஃபேப் டு பிளேசஸ் போனதுக்கு அப்புறம் யார் அந்த இடத்தை நிரப்ப போறாங்க, இனிமே யார் ருத்ராஜுக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் டெவான் கான்வேயை கூட்டு வந்தாங்க. 1 கோடி ரூபாய்க்கு தான் டெவான் கான்வே எடுத்தாங்க. ஒரு வேற லெவலான பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயருங்க. அதாவது ஒரு சீரீஸ்ல இல்ல ஒரு டோர்னமெண்ட்ல எத்தனை கேம் இருக்கோ அத்தனை கேமுமே அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து அவர் கொடுப்பாரு. எல்லா பிளேயருமே கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. பட் இவர் கண்டிப்பா கொடுப்பாரு. அவர் எந்தெந்த டோர்னமெண்ட்லாம் போறாரோ ஒரு 500 ரன் அவரோட அக்கௌண்ட்ல எழுதி வச்சுக்கலாம். அந்த லெவலுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர். ஃபேப் நமக்கு ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்ததே அந்த கன்சிஸ்டன்டா அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான். அதான் அப்படியே டெவான் கான்வே எடுத்துட்டு வந்தாரு. ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். போன சீசன் த்ரூ அவுட்டா விளையாண்டு அகைன் 2023 சிஎஸ்கே கப்படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தவர் டெவான் கான்வே. ஏன்னா அவர் ருத்ராஜோட கொடுத்த அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இன்றியமையாது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அடுத்தபடியா அஜிங்கியா ரஹானே ஒரு சூப்பரான ஓப்பனர். உங்களதுல எத்தனை பேருக்கு அது தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவர் நிறைய ஓப்பனிங்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடுவாரு. ஆப்வியஸ்லி இப்போ அவரோட டொமஸ்டிக் டீம்ல ஓப்பனிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ரோஹித் ஷிகர் தவான் ஓப்பனிங் இந்தியன் டீம்ல வேற லெவல்ல பிடிக்கும்ல. பட் எனக்கு வந்து தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஓப்பனிங் பேர் அப்படின்னா அது அஜிங்கியா ரஹானே அண்ட் ஷிகர் தவான் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சீரீஸ் அவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரோஹித் கொஞ்சம் கீழே ஆடி இருக்காரு ஒரு சில டைம்ல. வேற மாதிரி இருக்கும். எஸ், அஜிங்கியா ரஹானே அண்ட் ஷிகர் தவான் ஓப்பனிங். ஏன்னா ஒருத்தர் நல்ல கிளாஸி ஆடுவார், இன்னொருத்தர் வச்சுக்கிட்டு சாத்துன்னு சாத்துவாரு. அண்ட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவர் இருந்த எல்லா டீம்லயும் ஓப்பனிங் தான் ஆடி இருக்காரு. பட் சிஎஸ்கேல ஓப்பனிங் பொசிஷன் வேக்கண்டா இல்ல அப்படிங்கிறதுனால தான் ஒன் டவுன் வந்தாரு. அண்ட் இதை தாண்டி ஒரு ஓப்பனிங் பேக்கப்பா தான் அஜிங்கியா ரஹானே பார்த்தாங்க சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்போ. பட் வேற வழி இல்லாம ஒன் டவுன்ல வந்தாரு. அங்கேயே அவர் ரொம்ப நல்லா பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனர் சிஎஸ்கேக்கு. இன்கேஸ் வந்து மேலே யாருக்கு ஏதாச்சும் ஆகுது, அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா அஜிங்கியா ரஹானே பர்ஃபெக்ட்டா இருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரச்சின் ரவீந்திரா இந்த டீம்ல இடம் பிடிப்பாரா இல்ல இடம் பிடிச்சா எங்க ஆடுவார் அப்படிங்கறதெல்லாம் ஒரு அடுத்தபட்ச பிரச்சனை. ஓகே, பட் ஆனா அவரு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஓப்பனர். ஆப்வியஸ்லி வந்து நம்ம எல்லாருக்கும் வேர்ல்டு கப்ல அதை காமிச்சிருக்காரு. வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அவர் வந்து எங்கேயுமே ஓப்பன் பண்ணதிலேயே எப்படி பேசுறீங்க அப்படின்னா வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியும் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. நியூசிலாந்துல ஓப்பன் பண்ணது கிடையாது. பட் அவர் விளையாடுற
நகர்ற அந்த கவுண்டி கிரிக்கெட் இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஓப்பனர் தான். ஈவன் தான் அங்க அவரோட ஓப்பனர் பார்ட்னர் யாரு தெரியுமா, நம்மளோட டெவான் கான்வே தான். அவங்க 2 பேரும் அங்கேருந்தே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட டொமஸ்டிக் சர்க்கியூட்ல இருந்தே. அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செமையான ஹார்ட் ஹிட்டிங் ஓப்பனர் அப்படின்னே சொல்லலாம். அவரால் வந்து எந்த அளவுக்கு ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கிற ஒரு பிளேயர் தான் வந்து ரச்சின் ரவீந்திரா. ஓகேவா? ஸோ ரச்சின் ரவீந்திரா அந்த வாட்டி மேபி 11ல இடம் பிடிச்சா 1 டவுன் ஆடுவார். இடம் பிடிக்கல அப்படின்னா வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவர் ஓப்பனிங் வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. பட் அவரும் ஒன் ஆஃப் த ஓப்பனர். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக அவினாஷ் ஆரவல்லி. எஸ், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அவருங்க இப்போதாங்க அவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தேன். என்ன தெரியுமா பண்ணுறாரு, எங்கெங்கெல்லாம் லோக்கல் மேட்சஸ், ஸ்ட்ரிச் பால் மேட்சஸ் நடக்குதோ எல்லாத்துலேயுமே போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. எஸ், ஆப்வியஸ்லி பார்த்து மிரண்டுட்டேன், இந்த பையன் சும்மாவே இருக்க மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சூப்பரான பிளேயராக இருக்காரு அவர், ஓப்பனர் ஆக்சுவலி. எஸ், ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 19 ஆடி இருக்காரு இந்தியாவுக்காக, வேர்ல்டு கப்லாம் கூட ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஒரு நல்ல டேலண்ட், எக்ஸைட்டிங்கான ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆப்வியஸ்லி இடம் கிடைக்காது, பட் ஒரு பேக்கப் ஆப்ஷனாக அவரை வச்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு மாதிரி செமையான ஒரு லெஃப்ட் ஹேண்டட் கிளாசி பேட்ஸ்மேனுங்க. நல்லா இருக்கு அவரோட ஸ்ட்ரோக் பிளேலாம் பார்க்குறப்போ. சீரியஸ்லி இப்போ இல்லைனாலும் ஏதாவது ஒரு டீமில் எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கிறப்போ அந்த பையன்லாம் நல்லா பண்ணணும். ஏன்னா ரொம்ப 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 ஒரு போரான பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாரு. எஸ், அது ஆப்வியஸ்லி அந்த படித்தப்போ ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு சீரியஸ்லி. அதுக்கு அடுத்தபடியாக சமீர் ரிஸ்வி. ப்ரோ, சமீர் ரிஸ்வி ஓப்பனர் இல்லை ப்ரோ, மிடில் ஆர்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கிடையாது. சமீர் ரிஸ்வி வந்து ஒரு ஓப்பனர் தான். ஆக்சுவலி அவரோட டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஓப்பனராக தான் இருந்திருக்காரு. அவரோட ஸ்பெஷாலிஸ்டே என்ன தெரியுமா, அந்த ஸ்பின்னர்ஸை அடிக்கிறது தான். ஸோ நான் ரொம்ப நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து சமீர் ரிஸ்வி வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஏன்னா நிறைய ஸ்பின்னர்ஸுக்கு அகைன்ஸ்டா நல்லா பண்ற பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா சைன் ஆவாங்க. லைக் ஒரு ருத்ராஜெல்லாம் அப்படிதான். ஓகேவா? ஸோ ஸ்பின்னர்ஸை செமையா அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அவரோட ஸ்பின் ஹிட்டிங் எபிலிட்டி தான் அவரை மிடில் ஆர்டருக்கு புஷ் பண்ணியிருக்கு. அதாவது மிடில் ஆர்டர்ஸ் வந்து அந்த விளையாடுறப்பதான் ஸ்பின்னர்ஸ் உள்ள வருவாங்க இல்லையா? ஸோ அப்போ போனால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவர் மிடில் இப்போ இறங்கிட்டு இருக்காரு. பட் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவரோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு அவர் வந்து ஒரு ஓப்பனராக தான் வந்து இருந்திருக்காரு. ஒரு பயங்கரமான பவர் பிளே ஹிட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் லிஸ்ட்ல இருக்காங்க. ஆப்வியஸ்லி நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி டெவான் கான்வே அண்ட் ருத்ராஜ் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. பட் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 10 டீமை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணப்போ இவ்வளோ ஓப்பனர்ஸ் லிஸ்ட் இருக்கிற டீம் வந்து எங்கேயுமே இல்லை. சிஎஸ்கே என்னைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓப்பனர்ஸ் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஷைக் ரஷீத் இருக்காருல்ல, அவர் வந்து ஓப்பனர்னு சொல்ல முடியாது, அவர் ஒன் டவுன் இறங்குற பிளேயர். ஆனால் ஒரு சில டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவர் ஓப்பனிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி இருக்காரு. ஸோ அதனால வந்து மேபி அவரே வேணா அந்த லிஸ்ட்ல நம்ம சும்மா வச்சுக்கலாம். பட் அவர் ரொம்ப த்ரூ அவுட்டா பல வருஷமா ஒன் டவுன் தான் ஆடிட்டு இருக்காரு. பட் ஒரு சில மேட்சஸ் அங்கங்க ஓப்பனரா இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். எஸ், பார்க்கலாம் வெயிட் பண்ணி. அண்ட் உங்களோட கருத்து இந்த ஓப்பனிங் லிஸ்ட்டை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.